ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து சாக்லேட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட இதுதான் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 வந்து நெக்லேஸ் இந்த கலர். ஓகே, இந்த கலர் சாக்லேட். பைல் நம்பர் 2 கச்சா மேங்கோ பைட். இது பைல் நம்பர் 3 இந்த கோல்டன் கலர்ல எக்லேஸ் சாக்கோ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த கலர் சாக்லேட் எடுத்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் பைல் நம்பர் 1 உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் எதிர்பார்க்கலாம், ஒரு கைடன்ஸ், ஒரு அட்வைஸ். ஓகே, oh, you got strong emperor. Devil. Okay. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வாரம் வந்து நீங்க ரொம்ப ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப, அதாவது உங்க எண்ணங்களை நான் சொல்றேன், உங்க எண்ணங்கள் வந்து கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். ஆனா வந்து அது நெகட்டிவ்னு கிடையாது, பவர்ஃபுல்னு சொல்லலாம். லைஃப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பொசிஷனை நான் எடுக்கணும், லைஃபை நான் லீடு பண்ணணும், எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஆனா உங்களோட இடத்த எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த இலக்கை அடையணும், அந்த கோல் அடையணும்னு எனக்கு வெறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்னஸ். சி ஒன் மோர் திங், ஒரு சாஃப்ட்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, உங்க எதிர்காலத்தை பத்தி இப்பதான் யோசனைகளே வரும். இவ்வளவு நாளா சரி பார்த்துக்கலாம் பேசிக்கலான்னு இருந்து கொஞ்சம் கேப் விட்டு இருப்பீங்க. பைல் நம்பர் 1 சரி சூழ்நிலைகள் நடக்கிறப்ப நடக்கட்டும்னு விட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரியலைசேஷன் இருக்கும், உணர்வுகள் இருக்கும். இல்ல டைம் இல்ல அப்படின்றது இருக்கும். யாரோ ஒருத்தவங்க அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வாரம் ஏதோ ஒன்று சொல்லிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் எதோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த எண்ணங்கள் வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க உங்க மைண்ட்ல ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட ஒரு சில பேரு, ஒரு சில உறவுகள் பேசணும்னு கூட இந்த வாரம் ட்ரை பண்ணுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, ஃபோன் பண்ணணும், பேசணும், சேட் பண்ணணும்னு கூட நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கரெக்டாக ஹாய் பை அதோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசணும்னு நினைச்சா கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, என்னோட கோலை நான் ரீச் பண்ணணும், எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு நேரம், நான் சீக்கிரமா அதை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும். சி இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி இருக்கும். ஒரு நெருப்பு எப்படி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி உங்களோட உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த செஞ்சிருவீங்க.
புதுசாக இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம், பர்ச்சேசிங் இருக்கும். அதை நீங்கள் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து வாங்கிடுவீங்க, ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏண்டா அது எடுத்தோம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்காது. ஆனா இந்த ஒரு வாரம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளரே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வுகள் இருந்துச்சுன்னா, எஸ் கரெக்ட், உங்களுக்கு கரெக்டான பாத்வேல ஒரு சில பேர் போறீங்க. ஆனா ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், யோசிச்சுக்கிட்டே இருந்தா தலைவலி எடுக்கும், தூக்கம் இருக்காது, பாடி பெயின் சிவியரா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெல்த் காரணத்தை வச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்ச நாளாவே பயல் நம்பர் 1 நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் ரெகுலரா பாக்குறவங்க, கடவுளோட பிளெஸிங்ஸை ரெகுலரா எடுத்துக்கிறவங்க கொஞ்ச நாளா பாக்குறது இல்லையா? சம்வேர் நீங்க இந்த 1 மந்த் 1 or 2 months கூடவே சொல்லலாம், கொஞ்சம் ஏதோ ஒரு கடவுள்கிட்ட இருந்து உங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்க மாதிரி இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு நீங்க கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கவனம். இந்த ஒரு வாரம் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெல்த் விஷயம் கவனம், ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். அண்ட் நிறைய நிறைய செல்ஃப் ஒர்த் இருக்குங்க. உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூடிய ஒரு வீக்காகவே இருக்கும். நீங்க செய்யறீங்க செய்யல அது செகண்டரி. ஆனா உங்க வேல்யூ என்னங்கிறதே ஒரு புரிஞ்சுக்க கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் உங்க லைஃப உங்க கண்ட்ரோல்ல உங்க லீடுல எடுப்பீங்க. ஒரு சில பீப்புள் ஆல்சோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்கும், அதுக்கான வேலைகளும் செய்வீங்க. உங்களோட ரோல் மாடல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பர்சன் யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுல இருந்து கொஞ்சமாவது நான் பவரா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வாரம் உங்களை விட உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு தான் பாதிப்பு. ஒரு சில பேர் உங்களை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. உங்களோட அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை பயப்பட வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திமிரா பேசினவங்க மரியாதையா பேசுவாங்க. இது ஆக்சுவலி பாக்குறப்போ ஒரு விஷயம் தான், கொஞ்சம் ஒரு அந்த ஒரு பவர்ஃபுல் தாட் இஸ் ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் கொஞ்சமாவது இருக்கணும். பட் ஆனால் எனக்கு காட்சியில் கொஞ்சம் கூட தெரியல, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ ஹெல்த் அண்ட் எமோஷன்ஸ் மட்டும் இந்த வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றது எல்லாமே உங்களோட கோல் நோக்கி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கச்சா மேங்கோ பைக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது? Got owl energy. Wow. Wisdom and intuition கான ஒரு வீக் தான். What is this? 5 of Pentacles. King of Cups. I'll take one more. 4 of Wands. Pile number 2. Pile number 2 பொறுத்த வரைக்கும் pile number 2 நீங்க என்னன்னா இந்த ஒரு வாரம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு குட் ப்ரப்போசல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
உங்க கூட ஆக்சுவலி வந்து பிஸ்னஸ் விஷயத்துலயும் சரி இல்லை பர்சனல் விஷயத்துலயும் யாரோ ஒருத்தவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்களும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து உங்ககிட்ட அப்ரோச் ப்ராப்பரா சரியான முறையில வந்து அப்ரோச் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்த ஒரு மெசேஜ். இந்த ஒரு வாரம் எல்டர்ஸோட பிளெஸிங் இருக்கும். எல்டர்ஸோட ஸ்ட்ராங் பிளெஸிங் இருக்கும். மனசார பிளெஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூனோ உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ரொம்ப ரூடா இருந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் நல்ல அன்பு பாசம்னு இருக்கும். நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்காகவோ உங்க லவ்டு ஒன்ஸ்க்காகவோ இது வரைக்கும் எதுவுமே நீங்க செய்யல அப்படின்னா இந்த டைம் ஏதாவது ஒன்று செய்வீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட அம்மாவுக்கு கூட நீங்க வந்து பிடிச்சது இல்லை ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சதை வாங்கி கொடுப்பீங்க. அவங்க ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்கு இந்த ஒரு வாரம் ஏதாவது ஒன்று செய்வீங்க. ஸோ அந்த ஒரு லவ் அந்த அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். ஆனா என்னன்னா கண்ட்ரோல்டா இருக்கும்னு வைங்களேன். ஓவரா வந்து லவ் பண்ண மாட்டீங்க. ஓவரா அஃபெக்ஷன்லாம் காமிச்சிட்டு அன்பு பாசம்னு ரொம்ப போக மாட்டீங்க. பட் ஆனால் ஒரு லிமிட் இருக்கும். எப்போ காமிக்கணும் எப்போ கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும். பைல் நம்பர் 2 நீங்க ரொம்ப நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த லிமிட்டுங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. யூஆர் வெரி விஸ்டம். ரொம்ப நாலேஜ் இருக்கு, நிறைய விஸ்டம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்களா உங்க உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கைட் பண்ணுது. ஒருத்தவங்க பொய் சொல்றாங்களா, அவங்க பொய் சொல்றாங்கங்கறத அழகாவே நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது இந்த ஒரு வாரம் நல்லாவே தெரியும். ஒரு சில பேர் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இது என்ன சொல்றாங்கன்னா பைல் நம்பர் 2 உங்களோட லைஃப் அப்படிங்கிறதே ஒரு மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் தான் இருக்கும். நீங்க வந்து எப்பயுமே சந்தோஷமாவே இருப்பீங்க, எப்பயுமே கவலை அப்படிலாம் இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு இப்போ இந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா அப்பப்போ பாஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும்ல, அது இந்த டைம்ல இந்த ஒரு வாரம் திருப்பி அதை நடக்க எதிர்பார்க்கலாம். இது சின்னதா கூட இருக்கலாம். பட் ஆனா ஒன்ஸ் அகெயின் அந்த பாஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. ஒரு 5 to ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளார வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 வருஷத்துக்குள்ளார நடந்த நல்ல விஷயங்கள்லாம் திருப்பி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நிறைய உங்களுக்கு சாங்ஸ் பிடிக்கும், பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டைல் தான் முன்னாடி கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி ஒரு 2020க்கு முன்னாடின்னு சொல்லலாமா, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க வந்து அதிகமா பாட்டு கேட்பீங்க. அண்ட் இந்த கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த பாட்டை நீங்க மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கேட்டு இருக்க கூட அந்த தாட்டே இருக்காது. ஸோ திருப்பி இந்த ஒரு வாரம் அந்த பழைய சாங்ஸ் ஏதோ ஒரு மூலியமா நீங்க திருப்பி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மூலியமாக அந்த பழைய நினைவுகள் அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு. இது என்னன்னா நீங்க ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்பெஷலா, அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்ஸ்ன்னு இருந்திருக்கும். ஒரு நல்ல அருமையான ஒரு தருணங்கள்னு இருந்திருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு வாரம் வந்து அந்த உணர்வுகள் இருக்கும். இப்போ இந்த பாட்டை கேட்குறப்போ அந்த நினைப்பு போகுதுன்னு அது எதிர்பார்க்கலாம். குட் ப்ரப்போசல், ஒரு நீட் ஒரு மெச்சூர்டான ஒரு ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களை விட ஒரு ஏஜ்ல எல்டரா இருக்கலாம். ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இருக்கு. அந்த பர்சன் வந்து உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அண்ட் ஒரு ஜென்யூனா ஹானஸ்டான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா சொல்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பயம் ஆல்சோ இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி குட். ஆக்சுவலி நீங்க ஒரு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அடிக்கடிலாம் பேச மாட்டீங்க, வருஷத்துக்கு ஒருக்கா கூட தான் பேசுவீங்களா, இருந்தாலும் கூட அந்த பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.
எய்தர் நீங்களோ இல்லை அந்த ஃப்ரெண்டோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்கள் உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் மீட் பண்ணவும் கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது என்னன்னா அந்த பாண்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அதோட பாண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சைன் காமிக்குது. ஸோ இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கு, மிக்சடாக வந்து இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், ஹெல்த் சாப்பாடு விஷயத்துல கவனம். ஓகேங்களா? ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தண்ணி நிறையா குடிங்க, ஜூசஸ் குடிங்க, ஃப்ரூட் ஜூசஸ் மாதிரி. ஆனால் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த எக்லேஸ் கோல்டன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு ரீடிங் வந்து பார்த்தரலாம். இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கு? பைல் நம்பர் 3. Pile number 3. Cards kind of strong இருக்கு. See, pile number 3 பொறுத்த வரைக்கும் எஸ், சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லோலி நீங்கள் வந்து ஒரு வாரியர் மாதிரி மாறிட்டு வரீங்க. லைக் அ ஃபைட்டர் அப்படின்னா சும்மா போய் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. உங்களுக்கான ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களோட உரிமை, உங்களை யாராவது பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க. இந்த ஒரு வாரம் எதிர்பார்க்கலாம். சொல்லிட்டே செய்வீங்க, என் விஷயத்துல தலையிண்டனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் இருக்கும். இது வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு பைல் நம்பர் 3க்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நானே காப்பாற்றிக்கணும். அதுதான் கான்செப்ட். அந்த ஒரு விஷயம்தான், என்ன நானே காப்பாற்றிக்கணும். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்லோலி அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் கொஞ்ச நாளாவே அடிக்கடி அதை சொல்லிட்டு வரீங்க. அண்ட் அது மூலியமாக வந்துட்டு யூ ஸ்டார்டட் டு பிகம் அ வாரியர். நீங்கள் ஒரு வாரியர் மாதிரி, ஒரு சண்டைக்காரங்க மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. பட் யூஆர் அ வெரி பியூட்டிஃபுல் சோல். பைல் நம்பர் 3 வந்து யார் என்ன வேணா சொல்லட்டும், யார் உங்களை பிளேம் பண்ணாலும் ஒரு விஷயம் யூனிவர்ஸ் சொல்றது என்ன, நீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு சோல், பியூட்டிஃபுல் சோல். அது இருக்கிற இடம் உங்களுக்கு கை கொடுக்கல. இந்த ஒரு வாரமும் அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களோட அந்த சாஃப்டான ஒரு சைடு, சாஃப்டான ஒரு நேச்சர், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனா நீங்க இருக்கிற இடம் வந்துட்டு நீங்க என்ன நல்லது செஞ்சீங்கன்னாலுமே அதை குறை சொல்லி அதை வந்து மட்டம் தட்டுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர சப்போர்ட்டுக்கெல்லாம் இல்லை. தூக்கியெல்லாம் விட மாட்டாங்க. புரியுதா? ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க நல்லதே செய்யுங்களே, நல்ல எண்ணத்தோடே செய்யுங்களே, உங்களை சுத்தி இருக்கவங்க குறைதான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கா மாறுது. அண்ட் அது உங்களோட சாஃப்ட் நேச்சரை வந்து ஹைடு பண்ணிட்டு ஹார்டான கேரக்டரா மாறுறீங்க. நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் அந்த பீப்புள். ஆனா ஒரு சில பீப்புள் இருக்காங்க, உங்க மேல ட்ரூவான ஒரு லவ் எதிர்பார்க்கறாங்க, ஒரு ட்ரூவா அவங்களும் உங்க மேல பாசம் வைக்கிறாங்க. ஆனா அதை உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல.
பாசம் இருக்கு, ஆனா அது எப்படி வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு தெரியல. பிகாஸ் நீங்க வந்து பைல் நம்பர் 3 நீங்க ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஒருத்தவங்க உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னா அது நிறைய வழியில காமிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்க மேலயும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, மற்ற பீப்புள் மேலயும் எதிர்பார்க்கறீங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இன்ஃபேக்ட் அதனால இந்த ஒரு வாரம் யாரு கூடயாவது நீங்க சண்டை போடவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததுக்கு அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, உங்களை அவங்க பாராட்டி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெருமையா பேசியிருக்கலாமே, எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அதுல ஒரு குறைய கண்டுபிடிப்பீங்க. பைல் நம்பர் 3 எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுதான். ஸோ அதனால ஏதாவது ஒரு சண்டைகள் வரலாம். சரி, கொஞ்சம் டிராவல் வெளியே போயிட்டு வாங்க. ஓகே, வீக்கெண்ட்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 3 வெளியே போயிட்டு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், இது நிம்மதியா எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுதான் நல்லா இருக்கும். இந்த ஒரு வாரமும் அதுதான். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரம் அதிகமா பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கொஞ்சம் தனிமையா ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நிறைய ஒரு விஷயங்கள் செய்வீங்க. இப்ப இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ 3-4 விஷயம் சேர்த்தே செய்வீங்க. ஓகே, ஸோ த எனர்ஜி ஒன்ஸ் அகெயின் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா கம்பேக்கா வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா உங்க ஹார்ட் சக்ரா கவனம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து நீங்க ஒரு சில பீப்புளுக்கு வந்து அழகா காமிப்பீங்க. ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும், அவங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்காங்கங்கறத அழகா காமிப்பீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வார்த்தைகளால சொல்ல மாட்டீங்க, உங்களோட பிஹேவியர் ஆக்ஷன்ல வந்து தெரியும். இந்த ஒரு வாரம் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க பிஹேவியர்ல எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு. நீங்க ஒருத்தவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த எக்ஸ்பிரஷன், நீங்க நடந்துக்கிற விஷயம், எடுக்கிற ஆக்ஷன்ஸ்ல இந்த ஒரு வாரம் காமிப்பீங்க. பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா பெட் அனிமல்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்ச நாளா உங்க சில்ட்ரனுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா கொஞ்சம் உட்கார்ந்து பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. அவங்களோட ஸ்டடீஸ் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு படிக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இல்ல, டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். ஸோ உங்க பசங்க விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்றது இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு வாரம். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் எமோஷனல் பிரச்சனைகளா போயிடும். ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ பசங்க விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஃபேமிலியோட எங்கேயாவது டூர் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சும்மா பக்கத்துலயோ இல்ல ஒரு லாங் டூரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு 3 பைலுமே குவைட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலா எடுத்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு, அதை வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.